Welcome to Math to Infinity. இன்னைக்கு நாம லைன் பத்தி படிக்க Before he left, he drew a magical line around the hut. ஒரு லைன் டிரா பண்றதுக்கு ரெண்டு புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு லைன் வரைஞ்சிட முடியும். அப்புறம் சிலர் நினைக்கலாம் எதுக்கு ரெண்டு புள்ளி வைக்கணும், ஒரு புள்ளியில இருந்தே ஸ்டார்ட் பண்ணி நான் வரைஞ்சிருவேனே அப்படின்னு நினைக்கலாம். ஒரு புள்ளியில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி வரைஞ்சிக்கிட்டே போறதுக்கு பேரு ரே. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு எண்டிங் பாயிண்ட். இப்படி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னாலையும் ஒரு எண்டிங் பாயிண்ட்னாலையும் பவுண்ட் ஆறதுக்கு பேரு தான் லைன். இது பேசிக்ஸ். y ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். y ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படின்றது. இதுல y அப்படின்றது y ஆக்சிஸ், x வந்து x ஆக்சிஸ். அதாவது y வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் லைன், x வந்து ஹாரிசாண்டல் லைன். இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் கோஆர்டினேட்ஸ் இருக்கும், 1 2 3 4 அப்படி. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ்ல 1 2 3 4 5 6 அப்படின்னு போகுது. இந்த 0ல இருந்து 1 வந்து ஒரு 1 யூனிட் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் கீழே போறது வந்து நெகட்டிவ் y ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸும் y ஆக்சிஸும் மீட் பண்ற பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்ட். அது யூஸ்வலி நம்ம 0,0 அப்படின்னு போடுவோம். இது எழுதினா ஒரு மார்க் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் 0,0 அப்படின்றது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா m ஈக்குவல் டு 0 அண்ட் c ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிடியூட் பண்றேன். m அப்படின்றது ஸ்லோப், c அப்படின்றது இன்டர்செப்ட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸை ஈஸியா டிபிக்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் எப்படி நம்ம டிபிக்ட் பண்றது அப்படின்றத நம்ம கத்துக்க போறோம். நான் வந்து ஜியோஜீப்ரா அப்படின்ற வெப்சைட் யூஸ் பண்றேன். இந்த வெப்சைட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு மேத்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா நிச்சயமா பாருங்க. ஸோ ஸ்லோப்பையும் நான் 0 சப்ஸ்டிடியூட் பண்றேன், இன்டர்செப்டையும் 0 சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப y என்ன ஆகும்னா 0 இன்டூ எக்ஸ் பிளஸ் 0. இப்போ 0 இன்டூ எக்ஸ் வந்து உங்களுக்கு 0, அகைன் 0 ஆட் பண்ணும்போது 0ன்னு கிடைக்கும். அப்படிதான் y ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஈக்குவேஷன் வந்தது. ஸோ அதனாலதான் இந்த ப்ளூ லைன் வந்து நான் இது மேல எக்ஸ் ஆக்சிஸ்லயே வரைஞ்சிருக்கேன். y ஈக்குவல் டு 0நாலே எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 0நாலே y ஆக்சிஸ்ல ஒரு கோடு போடணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் 0 ஆகுறதா ரீசன். இந்த இன்டர்செப்ட் வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணா இந்த கிராஃப்ல என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். 0ல இருந்து நான் 1ன்னு சேஞ்ச் பண்றேன். என்ன இருக்கு பாருங்க, இந்த வேல்யூ இந்த 0ல இருந்தது மேல இன்க்ரீஸ் ஆகி yல 1 கிராஸ் பண்ணுது. y ஈக்குவல் டு 1 அப்படின்னா y ஆக்சிஸ்ல பாயிண்ட் 1ல நீங்க ஒரு ஹாரிசாண்டல் லைன் வரைவீங்க, அதுதான் y ஈக்குவல் டு 1. ஸோ y ஈக்குவல் டு 1 வந்தது எப்படி அப்படின்னா m ஈக்குவல் டு 0 நான் செட் பண்ணிருக்கேன். ஸோ 0 இன்டூ எக்ஸ் பிளஸ் சி. சியோட வேல்யூ என்ன, இன்டர்செப்டோட வேல்யூ 1ன்னு வச்சிருப்போம். இங்க ஸ்லோப்பே கிடையாது, 0 ஸ்லோப். ஸோ அதனால 0 இன்டூ எக்ஸ் 0 பிளஸ் 1ஓட ஆட் பண்ணும்போது 1ன்னு வரும். ஸோ இதனாலதான் உங்களுக்கு ஒய்யோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 1 வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணலாம். நான் மறுபடியும் இன்டர்செப்ட 0லயே வைக்கிறேன். சாய்வுன்னு பேரு, அப்படியே சாஞ்சு இருக்கு பாருங்க. தமிழ்ல அதுக்கு ஏத்த மாதிரியே பேர் இருக்கு. m ஈக்குவல் டு 1. ஸோ m ஈக்குவல் டு 1 அப்படின்னா பாருங்க, இது இந்த 1,1 வழியா கூட ஊடுருவி போகுது. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்லோப் வரைஞ்சு காமிக்கிறேன் வேற வேற கலர்ல. இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்றேன், அதே மாதிரி இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்றேன். y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், yயும் எக்ஸும் சமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன பாயிண்ட் கிடைச்சது, 1,1. அடுத்து இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு 2,2 அப்படின்ற பாயிண்ட் கிடைக்கும். 3 3 அப்படின் போது 3 3. இது நெகட்டிவ் கோஆர்டினேட்ஸ்க்கு பொருந்தும், -1 -1, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா, -2 -2. ஸோ இந்த மாதிரி அப்படி புள்ளி வச்சு கனெக்ட் பண்ணிட்டே போங்க, ஏன்னா ரெண்டும் ஈக்குவலான ஈக்குவேஷன்ல ரெண்டுத்தோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கு, ரைட்? ஸோ 5,5. இதே மாதிரி எத்தனை புள்ளி, -3, -3.
ஐயோ 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 ஓ அப்படியே வருதா? நான் கூட லெஃப்ட்ல இருந்து அப்படியே போயிடு நினைச்சேன். முதா எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ வைக்கிற ஒவ்வொரு புள்ளிங்க அர்த்தம் இருக்கு முதா. புள்ளி வச்சு லைன் வரைஞ்சாச்சு. அடுத்து இந்த ஸ்லோப் பாத்தீங்கன்னா m ஈக்குவல் டு 1 வந்தது இல்லையா? இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். யூ டேக் எனி பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை நான் இதுக்கு ரெஃபர் பண்றேன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு டாட்டட் லைனே வரைஞ்சிக்கலாம். வேற கலர்ல வரையலாம். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் நான் வரைஞ்சிருக்கேன். ஸ்லோப் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்லோப். இதுதான் ஸ்லோப். ஸ்லோப்போட ஈக்குவேஷன் m இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 upon x2 minus x1. இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் உங்களுக்கு 2, 2. இந்த பாயிண்ட் உங்களுக்கு 2, 0. இதை நான் ரெஃபர் பண்ணிருங்க இல்லையா? இது வந்து உங்களுக்கு 2ன்னு இருக்கு, இது வந்து என்ன இருக்கு 0ன்னு இருக்கு. ஸோ இந்த 0 தான் y1. இந்த பர்பிள் லைனுக்கு நான் சொல்றேன். பர்பிள் லைனுக்கு பர்பிள்லே போட்டுடலாமா? with respect to y axis. So y2 minus y1 இல்லையா? இதுதான் y2, இந்த 0 அப்படின்றது y1. அப்போ y2 minus y1 என்ன வரும் உங்களுக்கு 2 minus 0 அப்படின்னு வரும், divided by x2 minus x1. அப்போ x2 minus x1, x2 ஓட வேல்யூ எது? இது x2. இந்த 2 வந்து உங்களுக்கு x2. இந்த ஆரிஜின் வந்து y-யும் ஷேர் பண்ணிக்கும், x-ம் ஷேர் பண்ணிக்கும். இந்த ஆரிஜின் பாயிண்ட் வந்து உங்களுக்கு x1, அதாவது 0 வந்து x1, இந்த 2 வந்து x2. இந்த கோடுக்கு பேரலா நீங்க இங்க ஒரு கோடு வரைஞ்சுக்கோங்க. இந்த கோடு பாத்தீங்கன்னா 0ல ஸ்டார்ட் ஆகி 2ல முடியுது. அந்த ஸ்லோப்போட லைன் 0ல ஸ்டார்ட் ஆகி 2ல முடியறதுனால x1 வந்து 0, x2 வந்து 2ன்னு அசியூம் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 2 minus 0. அப்போ 2 divided by 2 உங்களுக்கு 1ன்னு வரும். ஸோ அதனாலதான் ஸ்லோப் வந்து 1ன்னு வந்திருக்கு. இப்போ நான் ஸ்லோப் 2ன்னு செட் பண்ணி அதே கால்குலேஷனோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸ்லோப் வந்து நான் 2ன்னு செட் பண்ண போறேன். நல்லா டில்ட் ஆகுது பாருங்க சாயுது. ஸ்லோப் வந்து நான் 2ன்னு செட் பண்றேன். இன்டர்செப்ட் 0ன்னு இருக்கு. ஸ்லோப் மறுபடியும் பண்ணும்போது நான் ஏன் இப்போ இந்த பாயிண்ட் எடுத்தேன்? இந்த பாயிண்டோ எடுத்துருக்கலாம். ஏன் கரெக்டா நான் இதை போய் பாயிண்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க, இந்த லைன் பாஸ் ஆகி போறது இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதையும் ரெஃபர் பண்ணும்போது இங்க ஒரு டெசிமல்ல வருது, 0.5 சம்திங் அந்த மாதிரி வருது. அந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. பர்ஃபெக்டா இது எங்க பாஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 2, ஒய் ஆக்சிஸ்ல 2 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, 1,2 அப்படின்ற பாயிண்ட் வழியா இது பாஸ் ஆகி போகுது. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹோல் நம்பர் வழியா அது பாஸ் ஆகி போகணும். அந்த பாயிண்ட் தான் நீங்க எடுத்துப்பீங்க. இந்த பாயிண்ட் 1,2 வழியா பாஸ் ஆகி போகுது. இதுதான் உங்களுக்கு ஸ்லோப். இங்க மேல நீங்க வரைஞ்சீங்க இல்லையா, இதுக்கு ரெஃபர் பண்ணி இங்கேயும் வரைஞ்சுக்கோங்க. இதுதான் ஸ்லோப். ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு x1, இந்த பாயிண்ட் உங்களுக்கு x2. அதே மாதிரி இது உங்களுக்கு y2, இது y1. அதாவது y1 equal to 1, y2 equal to 2. I mean y1 equal to 0. சில மிஸ்டேக்ஸ் வரும், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ y1 equal to 0, y2 equal to 2. அதே மாதிரி x1 equal to 0. ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதுதான் x1, 0. x2 அப்படின்றது முடிகிற பாயிண்ட் 1. இந்த ஸ்லோப் முடிகிற பாயிண்ட். ஸ்லோப் முடிகிற பாயிண்ட்னா என்னன்னா, இப்போ நான் இந்த டில்ட் ஆற லைனை
இப்போ இத நான் இப்படி கீழே இறக்கி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இறக்கி விட்டுட்டா அது இந்த லைன்லயே மறுபடியும் வந்து ஜாயின் ஆயிடும். அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லயே மறுபடியும் வந்து படுத்துரும். அதாவது இப்போ இத வந்து நான் இப்படி சாய்ச்சி விட்டுடுறேன். மறுபடியும் அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்லயே வந்துருச்சு பாருங்க. அப்படி இல்ல, நான் அதை அப்படியே டில்ட் பண்றேன். டூன்னு செட் பண்றேன். பாத்தீங்களா? இதுதான் அதுக்கு மீனிங். ஸ்லோப் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அது அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து விலகி இருக்கு, சாஞ்சுதான் இருக்கு, பட் அது எக்ஸ் ஆக்சிஸ்ல படல. ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி ஸ்லோப்போட வேல்யூ 2ன்னு வருதான்னு பார்க்கலாம் அந்த டயக்ராம்ல இருந்து. ஸோ ஸ்லோப்போட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா y2 minus y1 divided by x2 minus x1. இதுதான் ஸ்லோப். ஸோ y2 minus y1, y2 is 2, y1 is 0. அதாவது இந்த பாயிண்ட் divided by x2 minus x1. x2 வந்து இந்த ஸ்லோப்போட அந்த x, இந்த x2ன்றது 1, x1 அப்படின்றது 0. ஸோ 1 minus 0 which is 2 divided by 1. ஸோ 2ன்னு வரும். ஸோ ஸ்லோப் 2ன்னு கிடைச்சாச்சு. அப்போ இந்த டயக்ராம் கரெக்ட். ஸ்லோப் வந்து எந்த அளவுக்கு சாஞ்சு இருக்கு, ஸ்லோப் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ் ஆக்சிஸை விட்டு தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், ரைட்? இப்போ m = 1 வைக்கும்போது இங்க இருக்க வேண்டிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்துருச்சு, இங்க இருக்க வேண்டிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க போயிடுச்சு, ரைட்? இப்போ அதுவே நம்ம இன்டர்செப்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்லோப்பை 0ன்னு செட் பண்ணிட்டேன். இன்டர்செப்டோட வேல்யூவை நான் 1ன்னு சேஞ்ச் பண்றேன். 1.1ன்னு சேஞ்ச் பண்றேன். இப்படி மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்செப்டை நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சேஞ்ச் பண்றேன். கிராஃபை விட்டு வெளியே போயிடுச்சு. 6ன்னு வைக்கும்போது இந்த மாதிரி வேல்யூ வரும். இன்டர்செப்டை நெகட்டிவ்க்கு கொண்டு போகும்போது கீழே போயிடும். -2ன்னு செட் பண்ணலாம். -2ன்னு செட் பண்ணும்போது பாருங்க y = -2. ஸோ y = -2 உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? m ஓட வேல்யூ 0. ஸோ 0 into x plus c ஓட வேல்யூ -2. பிளஸ் ஆஃப் -2ன்னு எழுதுங்க, கன்ஃபியூஷன் வராம இருக்கும் சைன்ல. 0 into x வந்து 0 தான். ஸோ 0 plus of -2 -2. ஸோ y = -2 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ y = -2னா இந்த பாயிண்ட். ஸ்லோப்புக்கும் இன்டர்செப்டுக்கும் ஈக்குவல் வேல்யூ நம்ம கொடுத்து பார்க்கலாம். இப்போ ஸ்லோப் 2ன்னு செட் பண்ணலாம். 2ன்னு செட் பண்ணும்போது ஆக்சுவலி இங்க இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இங்க போயிடுச்சு. இன்டர்செப்ட் 2ன்னு செட் பண்றேன். இன்டர்செப்ட் 2ன்னு செட் பண்ணதும் என்னாச்சு பாருங்க. இந்த 2 வழியா போகுது பாருங்க. இன்டர்செப்ட் 2 அப்படின்னா 2 வழியா போகும். இப்போ இன்டர்செப்ட் நான் 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்றேன். இப்போ இந்த லைன் வந்து இங்கே வந்துரும் பாருங்க. இந்த லைன் வந்து 2 வழியா ஊடுருவி போகுது. இட் பாசஸ் த்ரூ 2. இப்போ நான் இன்டர்செப்ட் 3ன்னு வைக்கும்போது அது 3ல பாஸ் ஆகி போகும். ஓகே, ஸோ இன்டர்செப்ட் அப்படின்றது நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அந்த லைன் அந்த பாயிண்ட் வழியா அது ஊடுருவி போகும். இப்போ இன்டர்செப்ட 5ன்னு வைக்கலாமா? 5ன்னு வைக்கும் போது பாருங்க அது 5 வழியா பாஸ் ஆகி போகுது. இப்போ இன்கேஸ் நெகட்டிவ்ல வச்சா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். -3ன்னு வைக்கிறேன். -3 வைக்கும்போது என்ன இருக்கு பாருங்க, இந்த -3 வழியா பாஸ் ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா இது y = 2x - 3. அப்போ அது y ஆக்சிஸ்ல இந்த -3 கட் பண்ணி போகணும் இந்த லைன். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்லோப்பையும் நெகட்டிவ்ல கொடுக்குறேன். இன்டர்செப்ட 0ன்னு வைக்கிறேன்.
இன்டர்செப்ட் 0ன்னு இருக்கு. ஸோ இன்டர்செப்ட் 0னா பாருங்க உங்களுடைய லைன் எது வழியா பாஸ் ஆகி போகுது, ஆரிஜின் வழியா பாஸ் ஆகி போகுது, ரைட்? ஸோ இன்டர்செப்ட் எங்க இருக்கோ அந்த பாயிண்ட் வழியா கண்டிப்பா உங்களுடைய லைன் பாஸ் ஆகி போகணும். அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஸ்லோப் வந்து நெகட்டிவ்ல கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். -1 கொடுக்கலாமா? ஆப்பிள் கலர்ல டிரா பண்றேன். இது வந்து இதோடைய ஹைட், என்னுடைய வித், இந்த ஸ்லோப்போட வித் வந்து நான் எல்லோ கலர் டிரா பண்றேன். ஷேட் பண்றது கிரீன் கலர்ல பண்ணுங்க. அதாவது இதுதான் ஸ்லோப். m = -1 அப்படின்றது இது ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட் பார்க்கும்போது இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்க முடியுது. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த லைனை வந்து நீங்க அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பர்பிள் லைனை வித் ரெஸ்பெக்ட் டு இந்த y ஆக்சிஸ் பார்க்கணும். இந்த லைனையும் இந்த லைனையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி மேட்ச் பண்ணும்போது இந்த டாட் பாருங்க எதுக்கு நேரா இருக்கு, 3க்கு நேரா இருக்கு. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க எதுக்கு நேரா இருக்கு, y ஆக்சிஸ்ல 0க்கு நேரா இருக்கு. அப்போ இங்க கீழே இருக்க பாயிண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த முடிகிற பாயிண்ட் வந்து எண்ட் பாயிண்ட். இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 0ன்னு வரும். ஸோ ஹைட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம y1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ y1 அப்படின்றது 0. அடுத்து என்னுடைய ஹைட் எங்க முடியுது பாருங்க, இங்க முடியுது. ஸோ y2 அப்படின்றது 3. அடுத்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க, இது ஆரிஜின், இங்க போய் முடியுது. ஸோ x1 = 1. எங்க போய் முடியுது இதோட விட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா x2 = -3ல போய் முடியுது, ரைட்? ஸோ இப்போ நம்ம ஸ்லோப்போட ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். m = y2 - y1 divided by x2 - x1. ஸோ y2 - y1 3 - 0. இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன். சப்ஸ்டிடியூட் பண்ணி -1 வருதா நான் செக் பண்றேன். x2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு -3 -3. x1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆரிஜின் பாயிண்ட் x1 = 0. ஸோ x1 = 0 அப்படின்னு வரும். ஸோ 3 divided by -3. நான் இது x1 = 1ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது x1 = 0. இங்கதானே, இங்க பாருங்க இங்க ஸ்டார்ட் ஆகுது, அதோடைய ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆதி புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகி இப்படி போயிட்டு உங்களுக்கு இந்த -3ல முடியுது. ஸோ x1 = 0, x2 = -3. ஸோ 3 divided by -3 சிம்பிளிஃபை பண்ணும்போது -1 வரும். ஸோ m = -1 கிடைச்சாச்சு. சரியா சொல்ல மரியாதையா மறுபடியும் சொல்லு. m = -1 இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ m = -1 வந்தது வந்து நான் எந்த பாயிண்ட் வேணா எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னா, இப்போ இந்த பாயிண்ட்ல வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா இந்த லைன் வரும். வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா இந்த லைன் வரும். ஸோ இப்போ இதுல நாம x1, x2, y1, y2 கண்டுபிடிக்கலாம். x1 ரெட் கலர்லயே எழுதுறேன். x1 அப்படின்றது இங்க ஸ்டார்ட் ஆகி இப்படி போகுது. ஸோ அப்போ x1 அப்படின்றது ஆரிஜின் 0. ஸோ இது வந்து முடியுது x2 = -3. x1, x2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த x ஆக்சிஸ் மேல இருக்க ஸ்லோப். அடுத்து y1, y2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். y1, y2க்கு பிளாக் யூஸ் பண்றேன். இந்த ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க முடியுது. நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஹைட் வந்து உங்களுக்கு இந்த y ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா y ஆக்சிஸ்க்கு இதை நீங்க ரெஃபர் பண்ணணும். இது இப்படி ரெஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அந்த ஹைட் தொடங்குற பாயிண்ட்டையும் ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணீங்கன்னா y1 = 0 வரும், y2 = 3 வரும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்லோப்போட ஃபார்முலா தெரியும். y2 - y1 divided by x2 - x1. So y2 - y1. What is y2? y2 is 3. y1 is 0. And what is x2? x2 is -3. And x1 is 0. ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேன். அப்ப 3 divided by -3 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -1 அப்படின்னு வரும். அப்ப இந்த ஸ்லோப் கரெக்ட். நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த பாயிண்ட் மட்டும் இல்ல, நீங்க ஸ்லோப்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும், -1 தான் வரும். அதையும் நம்ம செக் பண்ணிடலாம்.
டிராயிங் கிளியர் பண்ணிடுறேன். நான் வந்து 3 எடுத்தேன் இல்லையா? இப்போ வேற ஏதாவது பாயிண்ட் இங்கே கூட எடுக்கலாம். இங்க எடுப்போம். இப்போ இந்த பாயிண்டோட ஹைட் எடுங்க. இப்போ இதுக்கும் ஆன்சர் வந்து உங்களுக்கு -1 தான் வரும் பாருங்க. இந்த பாயிண்ட் இது வந்து ஹைட், ஸ்லோப்போட ஹைட், ஸ்லோப்போட விட்த் எடுப்போம். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஸோ x1 y1 x2 y2 எழுதலாம். x1 அப்படின்றது வந்து ஆரிஜின், x1 = 0. இது முடிகிற இடம் பாருங்க, இந்த பாயிண்ட். x2 = -5. அடுத்து இந்த ஹைட் பாருங்க, இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. இந்த ஹைட்டை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பேரலா இருக்க y ஆக்சிஸ்க்கு ரெஃபர் பண்ணணும். எப்படி ரெஃபர் பண்ணலாம்? அந்த எண்ட் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து அப்படியே இதுல டாட் டாட்டா பண்ணீங்கன்னா 5 தான் கிடைக்கும். ஸோ அந்த y2 5 வச்சுக்கணும். அப்புறம் இந்த ஹைட் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட், இனிஷியல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை அப்படியே ரெஃபர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே வரும் y ஆக்சிஸ்ல. ஸோ y ஆக்சிஸ்ல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஹைட் வந்து y1 = 0. ஸோ ஸ்லோப் என்ன வரும்? m = y2 - y1 divided by x2 - x1. y2 அப்படின்றது 5, y1 அப்படின்றது 0, x2 அப்படின்றது -5, x1 அப்படின்றது 0. ஸோ பாருங்க 5 - 0 is 5, -5 - 0 is -5, which is -1. ஸோ ஸ்லோப் பாருங்க -1. இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கூட ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு -1 தான் வரும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் போது நீங்க அதை எந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்து ரெஃபர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அதோடைய ஸ்லோப் பாத்தீங்கன்னா சேம் தான் வரும். எல்லா ஸ்லோப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றத நான் இதுல இருந்து சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் பார்த்தோம். ஸ்லோப் வந்து நான் என்ன சொன்னேன்னா, நீங்க அந்த லைன்ல எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துட்டு ரெஃபர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஸ்லோப் எல்லா வேல்யூ வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த இன்டர்செப்ட் அப்படின்றது என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த லைன் வந்து அந்த இன்டர்செப்ட் வழியா தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ m = 0, c = 0. 0னா இந்த லைன் 0 வழியா பாஸ் ஆகி போகும். இப்போ இன்கேஸ் c = 1 வைக்கிறேன்னா 1 வழியா பாஸ் ஆகி போகும். இப்போ இன்கேஸ் 1 இதை வந்து c = ஒரு 4ன்னு வைக்கிறேன், 4 வழியா பாஸ் ஆகி போகுது பாருங்க. அடுத்து ஒரு 6ன்னு வேல்யூ செட் பண்றேன், 6 வழியா பாஸ் ஆகி போகுது பாருங்க. இதுதான் இன்டர்செப்ட். ஸ்லோப் இன்டர்செப்ட் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். Thank you so much for watching my video.